சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பிரதமர் மோடி பிரச்சாரத்திற்காக இன்று கோவை வருகிறார். டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் கோவை வரும் பிரதமர் மோடி சாலை மார்க்கமாக கொடிஷியா மைதானத்திற்கு சென்று கோவையில் போட்டியிடும் அதிமுக பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். சட்டமன்ற தேர்தல் களம் அனல் பறக்கும் நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இன்று தமிழ்நாடு வருகிறார். பொன்னேரி, சோளிங்கரில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ராகுல் வாக்கு சேகரிக்கிறார். மக்களவையில் மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியடைந்தது. மசோதா நிறைவேற 2/3 பங்கு, அதாவது 360 எம்பிக்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் வாக்கெடுப்பில் 298 பேர் ஆதரவாகவும் 230 பேர் எதிராகவும் வாக்களித்ததால் 3 மசோதாக்களும் தோல்வியடைந்தன. மக்களவையிலும் மாநில சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய 33% இடஒதுக்கீட்டை தடுத்து நிறுத்திவிட்டு எதிர்க்கட்சிகள் கொண்டாட்டத்தில் ஈடுபடுவதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் அவர், எதிர்க்கட்சிகள் செய்த இந்த அவமதிப்பு இத்துடன் நின்றுவிடாது என்றும் 2029 நாடாளுமன்ற தேர்தலையும் தாண்டி எதிரொலிக்கும் என்றும் எச்சரித்திருக்கிறார். மத ரீதியான இடஒதுக்கீட்டை கேட்டு நாட்டை பிளவுபடுத்த எதிர்க்கட்சிகள் விரும்புவதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டினார். மக்களவையில் பேசிய அவர், ஒருபோதும் மத ரீதியிலான இடஒதுக்கீட்டை வழங்க முடியாது என திட்டவட்டமாக கூறினார். அதோடு இந்தியாவில் ஓபிசி பிரிவினருக்கு எதிரான ஒரு கட்சி என்றால் அது காங்கிரஸ் தான் என விமர்சித்தார். மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள மசோதா பெண்களுக்கு அதிகாரம் அளிக்காமல் அவர்களின் அதிகாரத்தை பறிக்கும் மசோதா என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவையில் மசோதாக்கள் மீதான விவாதத்தின் போது பேசிய அவர், இந்தியாவின் தேர்தல் வரைபடத்தையே மாற்ற மத்திய பாஜக அரசு முயற்சி செய்வதாக விமர்சித்தார். பாலக்கோட் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் போன்ற மேஜிக்குகளை செய்த மந்திரவாதி என மக்களவையில் பிரதமர் மோடி மீது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம் செய்தார். மேஜிக் காட்டுவதைப் போல 3 மசோதாக்களை ஒன்றன் மீது ஒன்றாக மறைத்துக் கொண்டு வந்திருப்பதாக சாடிய அவர், பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலின மக்களின் அதிகாரத்தை பறிப்பதே இந்த மசோதாக்களின் நோக்கம் என்றும் குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடிக்கு எதிராக மந்திரவாதி போன்ற முறையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தியதாக ராகுல் காந்தியின் பேச்சுக்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதோடு ஆளும் கட்சியினர் ராணுவ வீரர்களை வைத்து தங்களை காத்துக்கொள்வதாக கூறி ஆபரேஷன் சிந்தூர், பாலக்கோட் தாக்குதலில் ஈடுபட்ட வீரர்களை ராகுல் அவமதித்து விட்டதாகவும் சாடியிருக்கிறார். மக்களவையில் தொகுதி மறுவரையறை மசோதா நிறைவேறாமல் தோல்வியடைந்த நிலையில் டெல்லியை தமிழ்நாடு வீழ்த்தியதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸல பதிவில், டெல்லியின் ஆணவத்தையும் ஆணவத்துக்கு துணை போகும் அடிமைகளையும் வரும் 23ஆம் தேதி ஒரு சேர வீழ்த்துவோம் என குறிப்பிட்டிருக்கிறார். தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிராக தமிழ்நாடு போராடியது, தமிழ்நாடு வென்றது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த அநீதியை எதிர்த்து ஓர் அணியில் நின்ற அனைத்து தோழமை கட்சிகளுக்கும் தம்முடைய நன்றி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். கருப்பு கொடி ஏற்றினால் என்ன, நீலக்கொடி ஏற்றினால் என்ன என சபாநாயகர் ஓம் பிர்லா ஆணவத்துடன் பேசியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், தமிழ்நாட்டில் திமுக இருக்கும் வரை, தன்மானம் உள்ள தமிழர்கள் இருக்கும் வரை காவி கொடி பறக்காது என அறுதியிட்டு கூறினார். திருப்பூர், மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று பரப்புரை மேற்கொள்கிறார். திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டி பொதுக்கூட்டத்தில் வாக்கு சேகரிக்க உள்ளார். திமுக ஆட்சியில் 18,000 பாலியல் வழக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் அதில் 6,999 வழக்குகள் சிறுமிகளுக்கு எதிரான போக்சோ வழக்குகள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூர் தொகுதியில் பிரச்சாரத்தின் போது பேசிய அவர், இந்த தகவலை சமூக நலத்துறை அமைச்சரே சொல்லியிருப்பதாக தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கரூர், ஈரோடு மாவட்டங்களில் இன்று பிரச்சாரம் செய்கிறார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலும் பரப்புரை மேற்கொள்ளும் இபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கிறார்.
கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதி திமுக வேட்பாளராக கவிதா கல்யாண சுந்தரத்தை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்ததற்கு தன் மீது கடும் கோபம் கொள்வதாகவும், எனக்கு அனுபவம் இல்லை என்கிறார். ஆமாம், யார் காலில் விழுந்து பதவி பெறவோ பின்னர் அவர்களின் காலை வாரிவிடும் அனுபவம் எனக்கில்லைதான் என்றார். பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை தோற்கடித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெண்கள் சக்திக்கு எதிரி என்றும் அவருக்கு தேர்தலில் பாடம் புகட்ட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். 2021 தேர்தலில் பெண்கள் வாக்களித்ததால் தான் மு க ஸ்டாலின் முதலமைச்சரானதாகவும் அவரை அதிகாரத்தில் அமர்த்திய பெண்களுக்கு அவர் பெருந்துரோகம் செய்திருப்பதாகவும் சாடினார். பாமக தலைவர் அன்புமணிதான் 1ஆம் நம்பர் தேச துரோகி என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி காட்டமாக கூறினார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதா தோல்வி அடைந்தது குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், இஸ்லாமியருக்கும் இலங்கை தமிழருக்கும் துரோகத்தை இழைத்தது அன்புமணியின் ஒரு ஓட்டுதான் என்று CAA சட்டத்திற்கு ஆதரவாக அவர் வாக்களித்ததை சுட்டிக்காட்டி சாடினார். சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள தாவேக தேர்தல் பணிமனைக்கு விஜயம் செய்த அத்தொகுதி வேட்பாளரும் தாவேக தலைவருமான விஜய் தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்த அவர் பெண்களின் கோரிக்கையை ஏற்று அலுவலகம் முன்பு விசில் சின்னத்தை கோலமிட்டார். தொடர்ந்து தொகுதியில் உள்ள வீடுகளுக்கு சென்று விசில் சின்னத்திற்கு விஜய் வாக்கு சேகரித்தார். பெரம்பூரில் இன்று விஜய் மேற்கொள்ளவிருந்த பிரச்சாரம் தவிர்க்க முடியாத காரணங்களால் ரத்து செய்யப்பட்டதாக தாவேக தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பிரச்சாரம் செய்ய மாலை 3 மணி முதல் 5 மணி வரை நேரம் கேட்ட நிலையில் காலையில் 9 மணி முதல் 12 மணி வரை காவல்துறை நேரம் வழங்கியதால் விஜய் பிரச்சாரத்தை ரத்து செய்ததாக கூறப்படுகிறது. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் விஜய்க்கு தேர்தல் ஆணையம் மின்னணு இயந்திரத்தில் வரிசை எண் 16ஐ ஒதுக்கியுள்ள நிலையில் 16வது எண்ணில் மேற்கொண்ட யாரும் போட்டியிடவில்லை என கூறி துண்டுச்சீட்டு விநியோகித்த நபரை பிடித்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தாவேக தரப்பினர் ஒப்படைத்தனர். சென்னை மாநகராட்சி தவறுதலாக இந்த துண்டு பிரசுரத்தை விநியோகம் செய்ததாக தேர்தல் அலுவலர் கூறினார். சென்னையில் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் செய்தார். கொளத்தூர் தொகுதி பெரவள்ளூர் சந்திப்பில் திமுக வேட்பாளரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினை ஆதரித்தும், வில்லிவாக்கத்தில் திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகனுக்கு ஆதரவாகவும், ஓட்டேரி பாலம் அருகே வேட்பாளர் KS ரவிச்சந்திரனை ஆதரித்தும் கமல்ஹாசன் பரப்புரை மேற்கொண்டார். தன் குடும்பத்தை சின்ன பின்னமாக்கி வேறறுத்து அதில் சௌமியா அன்புமணி குளிர் காய்வதாக தனது மருமகள் மீது பாமக நிறுவனர் ராமதாஸ் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், பாமகவை அன்புமணி அபகரித்து விட்டார் என்றும் தன் இறப்பு எப்போ வரும் என காத்துக் கொண்டிருக்கிற கூட்டத்தில் பிள்ளையாக கூட இருக்கலாம் எனவும் குற்றம் சாட்டினார். வரும் 20ஆம் தேதி சென்னை பெரம்பூர் தொகுதியில் ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக வேட்பாளர் RT சேகரை ஆதரித்து ராகுல் காந்தி பரப்புரை செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் 11வது முறையாக போட்டியிடும் திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் மரத்தடி மற்றும் தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்களுக்கு வாக்கு கேட்டு சென்றவர் மரத்தடி மற்றும் தெருமுனையில் பொதுமக்களோடு அமர்ந்து திமுக அரசின் சாதனைகள் மற்றும் திட்டங்களை எடுத்துச் சொல்லி வாக்கு கேட்டார். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் அப்பாவு திசையன்விளை பேரூராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். திசையன்விளை பஜார் பகுதியில் வாக்கு சேகரிக்க வந்த சபாநாயகர் அப்பாவுவிற்கு அப்பகுதி கவுன்சிலர்கள் மூலம் ராட்சத மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்பு அளிக்கப்பட்டது. திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரிப்பதற்காக நீலகிரி சென்றுள்ள துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வாகனத்தை குஞ்சப்பனை சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். திமுக காங்கிரஸ் கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள உதயநிதி ஸ்டாலின் கோத்தகிரிக்கு சென்றுள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அயல் பணியில் இருக்கும் அனைத்து போலீசாரும் அவர்களுக்குரிய காவல் நிலையங்களுக்கு திரும்ப வேண்டும் என DGP சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவிட்டுள்ளார். தேர்தல் பணிகளில் அவர்களை ஈடுபடுத்தும்படி அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் DGP ஆணை பிறப்பித்துள்ளார்.
திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் நாசர் ஆவடி மார்க்கெட் பகுதியில் உள்ள மசூதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மசூதி வாயில் அருகே தலையில் குல்லா அணிந்து நின்று தொழுகை முடிந்து வந்தவர்களிடம் வாக்கு கேட்டார். இஸ்லாமியர்களுக்கு அரணாக விளங்கும் கட்சி திமுக என்றும் மதவாத கட்சிகளை தமிழ்நாட்டில் நுழையவிடாமல் இருக்க திமுகவுக்கு வாக்களிக்க ஆதரவு திரட்டினார். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கீதா ஜீவன் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது பெண்கள் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மயிலாப்பூர் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது புகைப்படத்தை ட்ரோன் மூலம் ஒளிபரப்பி தாமரைக்கு வாக்களிக்கும்படி விளம்பரம் செய்தார். பிரதமர் மோடி மற்றும் இபிஎஸ்ஸின் புகைப்படங்களும் ட்ரோனில் ஒளிபரப்பப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரும் அமைச்சருமான ரகுபதியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு 9.5% வளர்ச்சி அடைந்து இந்தியாவிலேயே முதலிடத்தில் உள்ளதாக கூறினார். சென்னை வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகன் முன்னிலையில் தாவேக்கவிலிருந்து 300க்கும் மேற்பட்டோர் விலகி திமுகவில் இணைந்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த கார்த்திக் மோகன் தாவேக்கவில் சரியான அணுகுமுறை இல்லாததால் அதிருப்தியடைந்த இளைஞர்கள் தற்போது திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டதாக கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் DJ கோவிந்தராஜன் ஈக்குவார் பாளையம், சூரப்பூண்டி, சானாப்புதூர், மாநெல்லூர் உள்ளிட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மாநெல்லூர், சூரப்பூண்டி, சிப்காட் தொழிற்பேட்டையில் புதிய மாசில்லா தொழிற்சாலைகள் உருவாக்கப்படும் என மக்களிடம் உறுதி அளித்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் சூரியனூர் சந்திரன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கடம்பர்கோவில் காவிரி படுகையில் உள்ள சலவை தொழிலாளர்களை அவர் சந்தித்து திமுக அரசு செயல்படுத்தி வரும் சாதனை திட்டங்களையும் திமுக தேர்தல் வாக்குறுதிகளையும் எடுத்து கூறி ஆதரவு திரட்டினார். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் வி. சோமசுந்தரம் தொகுதிக்குட்பட்ட திருவீதி பள்ளம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பரப்புரையின் போது வேட்பாளர் சோமசுந்தரத்தை சந்தித்த பெண்கள் இந்த பகுதியில் பல ஆண்டுகளாக வசித்து வரும் தங்களுக்கு பட்டா வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அதிமுக வேட்பாளர் தங்கமணியை ஆதரித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வாகன பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எதிர்கால சந்ததியர்கள் நலனை சிந்தித்து மக்கள் அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் ஈஸ்வரன் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்த அவருக்கு தொண்டர்கள் ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர் ஜவாஹிருல்லா உதயசூரியன் சின்னத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திட்டச்சேரி பேரூராட்சி வார்டுகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் நடந்து சென்று வணிகர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார். சென்னை எழும்பூர் தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என அதிமுக வேட்பாளர் அபிஷேக் ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சேத்துப்பட்டு பகுதியில் உள்ள மக்களை சந்தித்து ஆதரவு திரட்டிய போது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த அவர், தான் வெற்றி பெற்றால் மக்களுக்கு கொடுத்துள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் என கூறினார். சென்னை வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் SR விஜயகுமார் அயனாவரம் பகுதியில் வீடு வீடாக சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்து வாக்கு சேகரித்தார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், வில்லிவாக்கத்தில் அதிமுகவிற்கு மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு இருப்பதாக தெரிவித்தார். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு 2000 கோடி ரூபாய் செலவில் நலத்திட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாக MLA ஈஸ்வரன் கூறி வருவதாகவும், யார் யாருக்கு டெண்டர்கள் விடப்பட்டது என்ற விவரத்தை வெளியிட தயாரா என தாவேக்க வேட்பாளர் அருண்ராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். ஈஸ்வரன் 5 ஆண்டுகளாக எதுவும் செய்யவில்லை என்றும் அருண்ராஜ் குற்றம் சாட்டினார்.
தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பே பழனியப்பன் தெருவோர கடையில் வடை சுட்டு பெண்களிடம் வாக்கு சேகரித்தார். முக்கல் நாயக்கன்பட்டி, நூலஹள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினருடன் அவர் சென்று மக்களிடம் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆதரவு திரட்டினார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் வைத்திலிங்கம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மருதூர், தெற்குப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட வைத்திலிங்கம் டிராக்டரில் சென்று மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். சென்னை திருவொற்றியூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுந்தர்ராஜன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மசூதியில் தொழுகை முடிந்து வெளியே வந்த இஸ்லாமிய மக்களிடம் சுந்தர்ராஜன் வாக்கு சேகரித்தார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் சி.கே. ராஜா திறந்தவெளி வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார். வாக்கு சேகரிப்பின் போது கிரேன் மூலம் மாலை அணிவித்து அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை ராயபுரம் தொகுதி தாவேக வேட்பாளர் விஜய் தாமு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ஆட்டோவில் பயணித்தபடி மக்களிடம் வாக்கு சேகரித்தார். தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் தங்களது வேட்பாளருக்கு வழிநெடுகிலும் மலர் தூவி தங்களது ஆதரவை வெளிப்படுத்தினர். ராயபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் சுபேர்கான் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தெரு தெருவாக வாக்கு சேகரித்து வந்த சுபேர்கானுக்கு ஆதரவாளர்கள் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தளவாய் சுந்தரம் நகராட்சி பகுதிக்குட்பட்ட ஒற்றையால் விளை, கொண்டல், சாமிநாதபுரம், சின்னமுட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு திறந்த வாகனத்தில் சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். அவரை பாஜக, அதிமுக தொண்டர்கள் சால்வை அணிவித்தும் மலர் மாலை சூடியும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்தனர். திருப்பரங்குன்றம் அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பா மதுரை, சிந்தாமணி உள்ளிட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் திருப்பரங்குன்றம் தொகுதியில் பாதாள சாக்கடை உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படும் என உறுதி அளித்தார். பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது செய்த தன்னார்வ பணிகள் குறித்து தனியார் அமைப்பு மேற்கொண்ட ஆய்வின் அறிக்கை வெளியிடப்பட்டது. வானதி சீனிவாசன் அமல்படுத்திய திட்டங்களால் கோவை தெற்கு தொகுதி மக்கள் பயனடைந்திருப்பதாக அண்ணாமலை தெரிவித்தார். திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ஜே. முருகன் தொகுதிக்குட்பட்ட தலைவன் வடலி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் வரவேற்றனர். கோவை கவுண்டம்பாளையம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் PRG அருண்குமாரை ஆதரித்து துடியலூர் பேருந்து நிறுத்தம் அருகே அண்ணாமலை பரப்புரை செய்தார். அப்போது பேசிய அவர் மதுபாட்டிலுக்கு 10 ரூபாய் கமிஷன் வைத்து 14,950 கோடியை செந்தில் பாலாஜி கொள்ளையடித்திருப்பதாக சாடினார். திமுகவையும் 10 ரூபாய் பாலாஜியையும் ஓட ஓட நாம் விரட்ட வேண்டும் என அண்ணாமலை பரப்புரை செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் வசந்தம் கார்த்திகேயன் ராவத்தநல்லூர், புதுப்பேட்டை, புதுப்பட்டு, புத்திராம்பட்டு, ரங்கப்பனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது புதுப்பட்டு பகுதியில் பெண்களுடன் சேர்ந்து நடனமாடி உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் ராமநாதபுரம் நகருக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீரபத்திர சுவாமி கோயில் தெரு, அண்ணாநகர் உள்ளிட்ட இடங்களில் வாக்கு கேட்டு சென்றவருக்கு 40 கிலோ ஏலக்காய் மாலையை கிரேன் மூலம் அணிவித்து தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தொகுதி அமமுக வேட்பாளர் இசக்கி முத்துவுக்கு ஆதரவாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். முன்னீர் பள்ளத்தில் பரப்புரை செய்த அவர் கடலை மிட்டாய் போல் எங்கும் கஞ்சா கிடைக்கும் அவல நிலை தமிழ்நாட்டில் உள்ளதாக புகார் கூறினார். சென்னை தியாகராய நகர் தொகுதி தாவேக வேட்பாளர் ஆனந்த் தியாகராய நகர், மேற்கு மாம்பலம், காந்தி தெரு உள்ளிட்ட இடங்களில் வீதி வீதியாக நடந்து சென்று விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். முன்னதாக அவர் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தாவேக்கவின் கொள்கை தலைவர்களின் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு பிரச்சாரத்தை தொடங்கினார்.
மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேல் அச்சரப்பாக்கம் ஒன்றியத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மதுராந்தகம் தொகுதியில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறவும் தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்க வேண்டியும் அச்சரப்பாக்கத்தில் உள்ள மழைமலை மாதா ஆலயத்தில் அவர் சிறப்பு ஜெபம் செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் மதனந்தபுரம் கே பழனி தொகுதிக்குட்பட்ட போந்தூர், மாம்பாக்கம், பால்நல்லூர் உள்ளிட்ட கிராமங்களில் கூட்டணி கட்சியினருடன் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் முடிந்து மே 4ஆம் தேதி வெற்றி பெற்றவுடன் மே 10ஆம் தேதி அனைவரின் வங்கி கணக்கிலும் 10,000 ரூபாய் உறுதி என்று கூறினார். சிவகாசி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் KT ராஜேந்திர பாலாஜியை ஆதரித்து பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினரும் நடிகருமான சரத்குமார் தீவிர பிரச்சாரம் செய்தார். சிவகாசி தொகுதிக்குட்பட்ட சாட்சியாபுரம் பேருந்து நிலையம், பைபாஸ் சந்திப்பு சாலை, தேவர் சிலை உள்ளிட்ட இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று கூறினார். சென்னை எழும்பூர் தொகுதி திமுக வேட்பாளர் தமிழன் பிரசன்னாவை ஆதரித்து பெரியமேடு பகுதியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பிரச்சாரம் செய்தார். எழும்பூர் தொகுதியில் திமுக சார்பில் யார் நின்றாலும் படுத்துக்கொண்டே வெற்றி பெறக்கூடிய தொகுதி என்று செல்வ பெருந்தகை கூறினார். சென்னை விருகம்பாக்கம் தொகுதி திமுக வேட்பாளர் பிரபாகர் ராஜா கோயம்பேடு பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் கிரீடம் வைத்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நெல்லை சட்டமன்ற தொகுதி தாவேக வேட்பாளர் RS முருகன் கங்கை கொண்டான், மேட்டுப்பாஞ்சேரி, முத்தார் சத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து மக்கள் மத்தியில் பேசிய அவர் கங்கை கொண்டானில் உள்ள மான்கள் சரணாலயம் தரம் உயர்த்தப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் மொஞ்சனூர் இளங்கோ பள்ளப்பட்டி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சார வாகனத்தில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்த அவர் மசூதிக்கு சென்று தொழுகை முடித்து வந்தவர்களிடம் ஆதரவு திரட்டினார். இந்தியாவிலேயே சிறுபான்மையின மக்களின் உண்மையான பாதுகாவலராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திகழ்வதாக கூறினார். தேனி மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் எம்ஜிஆர் கூட திமுகவிலிருந்து வெளியே வந்து கட்சி ஆரம்பித்தார். ஆனால் விஜய் அவரே கட்சி ஆரம்பித்து மக்களுக்காக களத்தில் போராடி வருவதாக கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதி அதிமுக வேட்பாளர் குமரகுரு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செங்குறிச்சி கிராமத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் குமரகுருவுக்கு நீண்ட வரிசையில் காத்திருந்த பெண்கள் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பொன் கௌதம சிகாமணி வீடு வீடாக நடந்து சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கட்சி நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக நடந்தே சென்ற வேட்பாளர் பொன் கௌதம சிகாமணிக்கு தொண்டர்கள் ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் வரவேற்பு அளித்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் ஜாமியா பள்ளி வாசலில் தொழுகை முடித்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் துண்டு பிரசுரங்கள் கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்து கூறிய அவர் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கேட்டுக் கொண்டார். மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பழனிவேல் தியாகராஜன் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தான் செய்த திட்டங்கள் மற்றும் திமுகவின் வாக்குறுதிகளை எடுத்து கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முனிசிபாளையம், விசுவாசபுரி, மசக்காய மாதா தெரு உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கார்த்திக் தண்டபாணி 500க்கும் மேற்பட்ட வாகனங்களில் ரோட் ஷோ மூலம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கூடுவாஞ்சேரி பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்ட அவருக்கு தொண்டர்கள் ஆளுயர மாலை அணிவித்தும் மலர்கள் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மதுரை வடக்கு தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது சித்திரை திருவிழாவை நினைவுபடுத்தும் வகையில் கள்ளழகர் தங்க குதிரையில் ஆற்றில் இறங்குவது போன்ற தத்ரூபமான ஏற்பாடுகளுடன் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.
திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் இந்திராணி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கவுண்டச்சிபுதூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவருக்கு தொண்டர்கள் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாகமாக வரவேற்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தொகுதி பாமக வேட்பாளர் வைத்திலிங்கம் தான் வெற்றி பெற்றால் இத்தொகுதியில் உள்ள இஸ்லாமிய மக்களின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவதாக உறுதி அளித்தார். ஜெயங்கொண்டம் ஜூமா பள்ளிவாசலில் தொழுகை முடிந்து வெளியே வந்த இஸ்லாமிய மக்களிடம் அவர் வாக்கு சேகரித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தாவேக்கவினர் மற்றும் திமுகவினர் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் தாவேக்க நிர்வாகிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தாவேக்கவினர் திமுகவினரை பற்றி ஒருமையில் பேசி வந்ததாக கூறி தாவேக்க பிரச்சார வாகனத்தில் ஒட்டப்பட்ட பேனர்கள் கிழிக்கப்பட்டு இரு தரப்பினரும் மோதிக் கொண்டனர். கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட திமுக மற்றும் தாவேக்க கட்சியினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இத்தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான மதிமுக சார்பில் ராஜேந்திரனும் தாவேக்க சார்பில் அப்துல் ஜலீலும் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் ஆயக்குடியில் இரு கட்சியினரும் ஒரே நேரத்தில் பிரச்சாரம் செய்தபோது வாக்குவாதம் ஏற்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மு. கார்த்திகாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தாக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது. நாத்தக்க வேட்பாளர் கார்த்திகா கம்யூனிஸ்ட் கட்சியை விமர்சித்து விவசாயி சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. TNPSC குரூப் 1 தேர்வில் கிங் மேக்கர்ஸ் அகாடமி மாணவர்கள் 52 பேர் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். கிங் மேக்கர்ஸ் அகாடமி மாணவி சுபத்ரா 4ஆம் இடமும் அருண் 5ஆம் இடமும் செர்ஜியா 11ஆம் இடமும் பிடித்திருப்பதாக கூறிய அகாடமி இயக்குனர் பூமிநாதன் அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே குடும்ப தகராறில் மனைவியை அடித்து கொலை செய்துவிட்டு கணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீண்ட நேரம் தொடர்பு கொண்டு எடுக்காததால் சிவசங்கரின் தந்தை வீட்டிற்கு வந்து பார்த்தபோது இருவரும் இறந்து கிடந்துள்ளனர். நெல்லையில் முன் விரோதத்தால் இளைஞரை வெட்டி கொலை செய்து தாமிரபரணி ஆற்றில் வீசிய சம்பவத்தில் 7 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கருப்பந்துறை பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவர் தாமிரபரணி ஆற்றுக்கு குளிக்கச் சென்ற நிலையில் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டு ஆற்றில் வீசப்பட்டார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே 15 ஆண்டுகளாக இருந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் சிலை திடீரென அகற்றப்பட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. திமுகவைச் சேர்ந்த நடுப்பிள்ளை என்பவர் யாருக்கும் தெரியாமல் அந்த சிலையை அகற்றி தனது வீட்டிற்கு எடுத்துச் சென்று மறைத்து வைத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிமுகவினர் புகார் அளித்த நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 9 மற்றும் 14ஆம் தேதிகளில் சிறைபிடிக்கப்பட்ட இந்திய மீனவர்கள் 14 பேரை வரும் 22ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க இலங்கையின் கிளிநொச்சி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் மன்னார் இரணை தீவுக்கருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்தது. சம்பல் மணல் கொள்ளையர்களை கட்டுப்படுத்த துணை ராணுவ படைகளை அனுப்ப நேரிடும் என மத்திய பிரதேச அரசுக்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையில் தேசிய சம்பல் கரியல் சரணாலயத்தில் தலைவிரித்தாடும் சட்டவிரோத மணல் கொள்ளையை தடுக்கும் வகையில் குற்றவாளிகள் மீது மத்திய பிரதேச அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்க தேயிலை உற்பத்தியாளர்கள் தங்களின் தேயிலை உற்பத்தியில் 50% ஏலத்தில் விற்க வேண்டும் என்ற அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என தேயிலை உற்பத்தியாளர்கள் பிரதமர் மோடியை வலியுறுத்தியுள்ளனர். இந்த அறிவிப்பு தேயிலை விற்கும் சுதந்திரத்தை பறிப்பதாகவும், எனவே இந்த அறிவிப்பை திரும்ப பெறுமாறும் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் நகரில் உள்ள TCS அலுவலகத்தில் மதமாற்றம் மற்றும் பாலியல் துன்புறுத்தல் நடைபெற்றதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக மகாராஷ்டிரா மாநில காவல்துறை தலைவர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக எடுத்த நடவடிக்கை மற்றும் விரிவான விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. லெபனான் மற்றும் இஸ்ரேல் இடையில் 10 நாட்களுக்கு போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக அனைத்து நாடுகளின் வர்த்தக கப்பல்களும் செல்லலாம் என ஈரான் அரசு அறிவித்துள்ளது. இருப்பினும் இருதரப்புக்கும் இடையில் போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் காலம் வரை மட்டுமே இந்த அனுமதி தொடரும் என ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.
ஈரானுடனான ராஜதந்திர முயற்சிகள் வேகம் பெற்று ஹோர்முஸ் நீரிணை உலகளாவிய கப்பல் போக்குவரத்திற்காக மீண்டும் திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் லெபனான் மீது மேலும் தாக்குதல்களை நடத்துவதற்கு இஸ்ரேலுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார். ட்ரம்பின் எச்சரிக்கைக்கு பதிலளிக்காத இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தங்களது படைகள் தெற்கு லெபனானில் நிலைத்திருக்கும் என்றார். ஐபிஎல் தொடரில் இன்று 2 லீக் ஆட்டங்கள் நடைபெற உள்ளன. பெங்களூருவில் பிற்பகல் 3:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் ஆர்சிபி, டெல்லி அணிகள் மோதுகின்றன. இதனைத் தொடர்ந்து ஹைதராபாத்தில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் சென்னை, ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. ஐபிஎல் தொடரின் நேற்றைய லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி குஜராத் அணி வெற்றி பெற்றது. டாஸ் வென்று முதலில் பேட்டிங் ஆடிய கொல்கத்தா அணி 20 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 180 ரன்களை சேர்த்தது. 181 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய குஜராத் அணி 19.4 ஓவர்களில் இலக்கை கடந்து வெற்றி பெற்றது. நடிகை ஹன்சிகா மோட்வானி விவாகரத்திற்கு பிறகு தனது வாழ்க்கையில் இருண்ட காலம் இருந்ததாகவும் அந்த அனுபவத்தில் இருந்து தற்போது மீண்டு வந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். தவறான உறவில் இருந்து வெளியே வருவதுதான் சரி என்றும் அதில் இருந்து விலகியதில் தனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்தியாவில் விரைவில் அறிமுகம் செய்யப்படும் Vivo X300 FE ஸ்மார்ட் போனின் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்கள் குறித்து தகவல் வெளியாக இருக்கிறது. அதன்படி இந்தியாவில் 12 GB RAM, 256 GB ஸ்டோரேஜ் மற்றும் 12 GB RAM, 512 GB ஸ்டோரேஜ் என 2 வேரியன்ட்களில் அறிமுகம் செய்யப்படும் என சொல்லப்படுகிறது. இதன் ஆரம்ப விலை இந்தியாவில் 71,000 ரூபாயாக இருக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது.